ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. யோனத்தான் என்ற அந்த பெயரே பிரித்து போட்டோம்னாக்க யோ என்றால் யாவே, தான் 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 நத்தான் அப்படின்னாக்க நத்தான் என்றால் கொடுக்கிறது. ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் அவர்களை கொடுத்தார். அதான் அந்த வார்த்தைக்கு முழு பொருள். யோனத்தான் என்று சொன்னால் யோ யாவே, நத்தான் என்றால் கொடுப்பது, டு கிவ் அப்படின்றது. அது தான் என்பது அவர்கள். ஆண்டவர் அவர்களை கொடுத்தார். அவர் பேரே ஆண்டவர் நம் சார்பாக செயல்பட்டு அவர்களை கொடுப்பார். அதான் வார்த்தை. அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய வார்த்தை, அவனுடைய பெயர் வாழ்வாக மாறப்போகுது. நாம் சார்பாக செயல்படுவார். ஆண்டவர் கொடுத்தார், அவர்களை என் கையில் கொடுத்தார். அதாவது மூன்றாவது பகுதி வாசிப்போமே, அது இன்னொரு அழகான வார்த்தை. ஏனெனில் சிலரை கொண்டோ பலரை கொண்டோ மீட்பு அளிப்பதில் ஆண்டவருக்கு தடையில்லை என்றார். இந்த வசனம் எந்த வசனம் மனசுக்கு வருது பாருங்க, சொல்லுங்க பார்க்கலாம். சிலரை கொண்டோ பலரை கொண்டோ ஆண்டவர் நமக்கு வெற்றி அளிப்பதில் அவருக்கு தடை இல்லை. நீதித்தலைவர்கள் புத்தகத்தில், நீதித்தலைவர்கள் கிதியோனுடைய கதை ஞாபகத்துக்கு வருது. சிலரை கொண்டோ பலரை கொண்டோ. இப்போ நிறைய பேர் இருந்தாங்க, நீ போ நீ போ நீ போ நீ போ நீ போ நீ மட்டும் வா கூட்டு போகிறார். அதே மாதிரி பெரும்படையை கொண்டு அவர் வெற்றி கொண்டார். ஆகவே அதனால் கத்தியின்றி யுத்தமின்றி துதியினாடு எரிக்கமைகளை வீழ்த்தியவர், ஆண்டவரை நோக்கி கூவி அடித்ததினால் செங்கடலை கிழித்து போட்டவர், ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்பியதனால் ராகாபினால் நாட்டுக்குள்ளாய் நுழைய செய்தவர் நமக்காக செயல்படுவார். சிலரை வச்சோ பெரிய பலரை வச்சோ ஆண்டவர் செயல்படுவது தடையே இல்லை. அவருக்கு nobody can stop him. Nobody can stop him. அதான் அந்த வார்த்தை. ரொம்ப அழகான வார்த்தை. அந்த 6ஆம் வசனம் அவ்வளோ அழகான வசனம். 7ஆம் வசனத்தை வாசிப்போமே, அதோடு நம்ம நிறைவு செய்ய வந்த பகுதியை 7ஆம் வசனத்தை வாசிப்போமே. அதற்கு அவர் தம் படைக்கலன்களை தாங்குவோன், உம் மனம் போல் செய்யும், நீர் முதலில் செல்லும், உம் மனதிற்கு ஏற்ப செய்யுமாறு நான் உம்மோடு இருக்கிறேன் என்று சொன்னான். அதில் ரொம்ப அழகான வார்த்தை. அதாவது உன் மனம் போல் செய்யும், உன் மனம் போல் செய்வதற்காக நான் முன்னோடு கூட இருக்கிறேன். அது என்னன்னாக்க மை ஹார்ட் அண்ட் மை சோல் இஸ் வித் யூ. மை ஹார்ட் அண்ட் சோல் இஸ் வித் யூ. ஏன்னா அவருடைய ஹார்ட் அண்ட் சோல் இஸ் வித் காட். அந்த முதல் 2 வசனத்தில் விருத்த செய்கிற மற்றார் எல்லைக்கு நம்ம போவோங்கிறாரு, அவர் நம்ம காப்பாற்றுவாங்கிறாரு. அப்போ ஏன்னா அவருடைய மனமும் அவருடைய உள்ளமும் அவருடைய இதயமும் அவருடைய ஆன்மாவும் ஆண்டோடு இருக்கிறது. படைவன் சொல்கிறான், நீங்கள் மனம் விரும்புகிற செய்ய, ஏன்னா நீங்கள் ஆண்டு விரும்புவதை செய்கிறீங்க, என்னுடைய மனமும் என் ஆன்மாவும் முன்னோடு இருக்கும். அது ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஐடியா. அதாவது நான் தந்தையை அன்பு செய்தது போல நீங்கள் என்னை அன்பு செய்யுங்கள். நான் தந்தையை அன்பு செய்கிறேன், நான் உங்களை அன்பு செய்கிறேன், நீங்கள் என்ன அன்பு செய்யுங்க. அந்த அழகான சைக்கிளிக் ஆக்ஷன். கடவுளிடமிருந்து வருகிற அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு சீடர்களுக்கும் இறைக்குழாமுக்கும், இந்த இறைமுகங்களுடைய அன்பு இயேசுவின்படியே இறைவனுக்கு செலுத்தப்படுகிறது. அருமையான ஒரு வார்த்தை. அதை தான் இந்த இதில் நம்ம பார்க்குறோம். இறைவனை பார்த்து உங்கள் மனமும் எதையும் தொக்கி நிற்கிது, உங்களை பார்த்து எங்களுடைய மனமும் எதையும் தொக்கி நிற்கட்டும், உங்களோடு இருப்போம் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒரு அழகான அந்த டிவைன் லாயல்ட்டி கால்ஸ் ஃபார் ஹியூமன் லாயல்ட்டி. அது அழகாக நம்ம படம் பிடிச்சு காட்டுற வசனமாக அந்த 7ஆம் வசனத்தை நான் பார்க்குறேன். இதை தாண்டி நம்ம பார்க்கும்போது 15ஆம் வசனத்தில் பேனிக் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அப்பொழுது பாளையத்திலும் நில ஒளியிலும் மக்கள் அனைவரிடத்திலும் நடுக்கம் ஏற்பட்டது. நடுக்கம், இந்த நடுக்கம் என்பது ட்ரம்மராகவோ நிலநடுக்கமாகவோ இல்லாமல் பேனிக் என்று ஆங்கிலத்தில் மதிப்பிடுறார்கள். ஒரு திகில், ஒரு அச்சம், நடுங்கி ஐயோ என்னாகுமோ, என்ன பண்ணுவோமோ, வழி இல்லாமல் கிடக்கிறமே என்ற ஒரு கையறு நிலையை குறித்து காட்டுவதாக அந்த வார்த்தையை இப்போ இது பண்ணுறாங்க. அப்போ என்னன்றாங்க, 18லேருந்து 23 வரை நிறைய வார்த்தைகளை பின்பு நம்ம பார்த்தோம்னாக்க ஓடுறாங்க. எப்படி ஓடுறாங்க? சிதறி ஓடி பயத்தில் ஓடுறவன, பயந்து போய் ஓடுறவன வீழ்த்துறது ரொம்ப எளிது. அதுதான் இந்த சவுல் செய்கிறார். அந்த நடுக்கம் ஆண்டவரால் ஏற்பட்டது. அந்த ஆண்டவர் நடுக்கத்தை அதை பயனாய் மாற்றிக் கொடுக்கிற சவுளைத்தான் அடுத்த பகுதி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கடந்து போவோம். 16 முதல் 23 பகுதிகளில் ஒரு சின்ன பகுதியை நம்ம பார்க்குறோம். இந்த 14ஆம் அதிகாரம் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம். இப்போ 2ஆம் பகுதிக்கு நம்ம கடந்து போகிறோம். பென்யமீன் பகுதியில் உள்ள கியாபாவில் இருந்த சவுலின் சாமக்காவலர் பெலிஸ்தியர் கூட்டம் இங்கும் அங்கும் சிதறி கரைந்து விட்டதை கண்டார்கள்.
சவுல் தம் ஆள்களை நோக்கி, கணக்கெடுத்து நம்மை விட்டு சென்றவர் யார் என்று பாருங்கள் என்றார். அவர்கள் கணக்கெடுத்து பார்க்க யோனத்தானும் அவர்தம் படைக்கலன்களை தாங்குவோனும் இல்லை என்று கண்டனர். பின்பு சவுல் அக்கியாவை நோக்கி, ஆண்டவரின் பேழையை கொண்டு வா என்றார். ஏனெனில் அக்காலத்தில் பேழை இஸ்ரேல் மக்களோடு இருந்தது. இது 3 வருஷம் பேசுவோம். 16 முதல் 18 வரையில் 16, 17, 18 3 வார்த்தைகளில் இதில் அடங்கிற வார்த்தைகள். இப்போ வந்து அங்கே ஒரு பேனிக்கு, அங்கே ஒரு திகில், அங்கே ஒரு அச்சம், அங்கே ஒரு அச்சுறுத்தல், மனம் குழம்பி போய் அது வார்த்தைலாம் சொல்லுது. கியபாடு சாமக்களில் சில கூட்டம் இங்கும் அங்கும் சிதறி, அந்த வார்த்தை பாருங்கள், கரைந்து விட்டதை கண்டார்கள். இந்த வார்த்தை அந்த இப்ரேய மொழியில் அதுதான் இருக்குது. கரைந்து விட்டனா அப்படி அவன் பயத்தில் உருகிறான், ஓடி சதறி போகிறான். மெழுகுத்திரி எரியும்போது அந்த நெருப்பிடப்பட்ட மெழுகு அப்படி உருகி கரைஞ்சி அது போகிற பக்கம்லாம் போகும். இங்கே தான் போகணும், 5 சென்டிமீட்டருக்கு போ, 2 சென்டிமீட்டருக்கு வான்னு யாரும் சொல்ல முடியாது. அது அப்படியே உருகிறது, எங்கன்னா போய் ஊற்றும். பேடத்தில் மேலே கூட ஊற்றிடும். சில சமயத்தில் வீட்டில் வந்து பெஞ்சு மேலே ஊற்றும், தரையில் ஊற்றும், சங்கடமாக இருக்கும். கரைந்து விட்டார்கள். அந்த இப்ரேயன் நடைபெற, அதாவது வைரமுத்து தன்னுடைய கவிதையில் திருமணத்தை பற்றி ஒரு கவிதை சொல்வார். திருமணம் என்பது முற்றுகையிடப்பட்ட கோட்டை. வெளியே இருக்கிறவர்கள் உள்ளே புக துடிக்கிறார்கள், உள்ளே இருப்பவர்கள் வெளியே வர தவிக்கிறார்கள். இந்த துடிக்கிறதும் தவிக்கிறதும் ஒரு அழகான வார்த்தை. அதை எந்த இடத்துல பயன்படுத்துகிறார் பாருங்கள். திருமணம் என்பது முற்றுகையிடப்பட்ட கோட்டை, எ சீஸ்டு ஃபோர்ட். வெளியே இருக்கிறவங்க துடிக்கிறாங்க, எப்படா நம்மளுக்கு கல்யாணம், எப்படா ஒரு கல்யாணம், எப்படியா குடும்பம் ஆரம்பிக்கிறது, ஜாலியாக சுற்றுறது, ஸ்கூட்ரு எல்லாம் நினச்சிடும். உள்ளே போனது தான் வேதனை தெரியுது, வெளியே வர தவிக்கிறார்கள். அது இயல்பாக வந்து அழகாக ஒரு படம் பிடிச்சி காமிப்பார். இந்த இதில் இங்கும் அங்கும் சிதறி கரைந்து போனார்கள். அந்த வார்த்தை அழகாக பயன்படுத்துகிற பிறகு அழகான வார்த்தை அது. சிதறி கரைந்து போயிருப்பதை கண்டார்கள். அப்போ வந்து இப்போ வந்து இந்த சுச்சுவேஷன் ஒரு பேனிக்கு, அந்த பேனிக்குடைய இன்ஃப்ளூயன்ஸு ஸ்கேட்டர்டு அப்படியே திசை மாதிரி திரும்ப போய் காக்கா கூட்டத்து மேலே கல்லெறிஞ்ச மாதிரி அந்த பயம் வந்து அவங்களை தாக்க அப்படியே சதறி போகிறாங்க. அந்த நேரத்தில் சவுல் பாருங்க அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு. நாம் இங்கே இருக்கிறோம், அவன் ஏன்டா ஓடுறான், நம்மளாம் இங்கே இருக்கிறோம், பாளையம் போட்டு இங்கே அமர்ந்துருக்கிறோம், அவன் ஏன்டா சதறி ஓடுறான், எப்படா ஓடுறான், எப்படா பயந்து ஓடுறான், இப்போ என்ன பண்ணணும் நம்ம யோசிப்போம், பிளான் பண்ணி. யார் இல்லை, எவனோ ஒருத்தங்க அடிச்சிருக்கிறான், நம்மளால அங்கே போய் தாக்கியிருக்காங்க, யாரா ஒரு நல்ல தலைமுறை வந்து அது யாரால் நடந்தது, எதனால் நடந்தது அப்படின்னு அவன் யோசிக்கிறார். அப்படி கடவுள் பக்கத்தில் உங்கள் பையனை காணுங்க அப்படிங்கிறாரு. அவன் பையனுடைய படைக்கல்லாம் தாங்கிறோன்னே காணல. இந்த 2 பசங்க பண்ணுற காரியமாக அது யோசிக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம படையெடுத்து துரத்துவோம். இஸ்ராயல் வழக்கப்படி படைக்கு போகும் முன்பாக, போர் தாக்கல் போகும் முன்பாக குருவை அழைத்து அவரிடம் அவன் போகலாமா வேண்டாமா என்று உத்தரவு கேட்பார்கள். அது தாவீதாக இருக்கட்டும், சாலமோனாக இருக்கட்டும், சவுலாக இருக்கட்டும் செய்வாங்க. அகியாவை கூப்பிட்டு உடன்படிக்கையின் படையை அழைத்து வா. அதான் பாருங்கள், யோனத்தான் அவர் படைக்கலும் இல்லை என்று கண்டார்கள். அப்போ வந்து என்ன நினைக்கிறாரு, இவங்களால தான் அங்கே நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டது. இந்த சவுல் நம்ம போய் தாக்கணும்னா அடியோடு அழிச்சிடலாம், வெற்றி கொள்ளலாம் நினச்சிட்டு புத்தகம் கேட்கிற பேழையை கொண்டு வா என்றார்கள். பேழை வந்து மக்களோடு இருந்தது. ரொம்ப அழகான வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தை. அதாவது இன்னும் 2 வசனத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னாக்க ஆண்டவர் சவுலோடு இல்லை இந்த வார்த்தை வரும். அதுபடி இங்கே வர்றாரு. நீங்கள் அரசனை பற்றி கேட்டீங்கல்ல, அரசன் நான் கொடுத்தல, அவன் என் பக்கத்தில் இல்லை, நான் அவன் பக்கத்தில் இல்லை, ஆனால் நான் எப்பவும் உங்கள் பக்கத்தில் தான். எவ்வளோ அழகான ஒரு நாசுக்கான வார்த்தையை பாருங்கள். அரசனை கேட்டீர்கள், அந்த அரசர் உங்களை போர்களிலும் போர்க்களங்களிலும் வழிநடத்துவார் நினச்சிங்க. அவன் என்னோடு இருந்து எனக்கு பதிலாக செயல்படான்னு நினச்சிங்க. அவன் என்னோட இல்லை, நான் அவனோடு இல்லை, ஆனால் நான் உங்களோட இருக்கிறேன். அப்போ என்றுமுள்ள அரசன் யார், நான் தான் கண்டுக்கின்ற இந்த வார்த்தையை அழகாக சொல்கிறார் இந்த இடத்துல. ஏனெனில் அக்காலத்தில் பேழை இஸ்ராயல் மக்களோடு இருந்தது. ஏன்னா போர் புரிகிறது அரசன் கிடையாது, போர்க்களத்தின் வியூகங்களை வகுப்பது அரசன் கிடையாது, போர்க்களத்தின் வெற்றியை நிர்ணயிப்பது அரசன் கிடையாது, அது ஆண்டவர். நான் இந்த யுத்தம் என் யுத்தம், இந்த போர் எனது போர், உங்களுக்காய் நான் பாராடுவேன் என்று வாக்குறுதி கொடுத்த ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார். அந்த வசனம் ரொம்ப அழகான வசனம். பேழை மக்களோடு இருந்தது, மக்களோடு இருந்தது. அடுத்த வசனம் பார்ப்போமே, 19 வாசிப்போமே. குருவிடம் சவுல் பேசிக்கொண்டிருந்த போது பெலிஸ்தேரின் பாளையத்தில் ஏற்பட்ட குழப்பம் தொடர்ந்து மிகுதியாயிற்று. சவுல் குருவிடம் கையை விலக்கிக்கொள் என்றார். அதன் பின் சவுலும் அவரோடு இருந்த ஆள்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போருக்கு சென்றனர். இதோ பெலிஸ்தியர் ஒருவன் ஒருவனுக்கு எதிராக வாள் எடுக்க அவர்களுக்கிடையே மாபெரும் அச்சம் ஏற்பட்டது. இந்த இடத்துல வந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாமே, என்ன புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க. படிக்கல் நம்ம இயல்பாக படிக்கல, நம்முடைய சாதாரண ஒரு வரிகளை வாசிக்கும் போது வருகின்ற விளக்கம் என்ன? சாதாரண வரிகள் இல்லை சாமி, அவங்க ஏற்கனவே அவங்க குழப்பம் இருக்குது, அவங்களும் அடிச்சுக்கிறானுங்க. இப்போ சவுல் உள்ள போயிட்டு இருக்காரு, அப்படி மட்டும் தான் இருக்குது சாமி. அவர் குரு கையை விலக்கிக்கோள் அப்படிங்கிறப்ப வந்து அது மட்டும் எனக்கு கொஞ்சம் விளங்கலைங்க சாமி. இப்போ வந்து நான் சொன்னேன், ஒரு அரசன் போர்க்களத்தை காணும் முன்னோ அல்லது மக்களை வழிநடத்தும் முன்போ, போர் வியூகங்களை அமைத்து மக்களை போர் களத்திற்குள்ளாக இட்டு சொல்லும் முன்போ ஆண்டிடம்
செய்தி கேட்பான், உத்தரவு கேட்பான். போகட்டா, வெற்றி கிடைக்குமா, போக வேண்டாமா, தோல்வி அடைந்து விடுவேனா, அல்லது கொஞ்ச நாள் தள்ளி போடலாமா, ஆம் இல்லை நிறுத்திவை என்று 3 விதமான பதில்களை இந்த எப்போதில் வச்சுருப்பாங்க. அந்த குருவானவரோ அல்லது இறை அடியாரோ அந்த செய்தி அரசன் சொல்வார், அதன் பிறகு போவார்கள். அதே மாதிரி ஆண்டவர் பெயரால் போரிடுவார்கள். போகும்போது உடன்படிக்கை பேலை தாங்கிச் செல்வார்கள். போர்க்களத்தில் அவர்கள் போர் புரியும்போது ஆண்டவர்கள் மத்தியில் இருப்பார். வெற்றியோ தோல்வியோ உடன்படிக்கை தூக்கி கொண்டு திரும்பி அந்த எந்த இடத்தில் வந்து ஆண்டோடு வந்து செய்து கெட்டு போனார்களோ அந்த இடத்தில் நன்றி சொல்ல வருவார்கள். தோற்று போனால் முறையீடு செய்ய வருவார்கள். யோசுவா புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் போர்க்களத்தில் தோற்ற பிறகு யோசுவா ஆண்டவர் முன்பாக வந்து விழுந்து, எங்களை கைவிட்டு விட்டீரே, ஏன் இப்படி ஆயிட்டு என்று கேட்கும்போது, ஆக்கான் என்கிறவன் கொள்ளைப்பொருளை கைவிட்டதால் உங்கள் பாவத்தில் தான் நீங்கள் அழிஞ்சிங்க. அந்த காட்சியில் படம். போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டோடைய உத்தரவை வாங்குவது, போர்க்களத்தில் ஆண்டோடு போரிடுவது, போருடைய முடிவை நிர்ணயித்து ஆண்டோருக்கு நன்றி சொல்வது, இதெல்லாமே கைடட் பை காட். அதான் வந்து ஹோலி வார் என்று சொன்னார்கள். ஜிகாத் என்று அரபிய மொழியில் சொல்கிறார்கள். அதே போல் ஹெரம் என்று இப்ரேம் மொழியில் சொல்கிறாங்க. அப்போ போருக்கு முன்பாக சவுல் வந்து உடன்படிக்கை பிழையை கொண்டு வா, அகீபா வருகிறார், ஒரே வாக்கு சொல்லு, அவர் கரங்களை விழித்து ஒரு வாக்கு சொல்கிறார். சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்கே குழப்பம் வந்து சேர்றாங்க. இதை விட்டோம்னாக்க சான்ஸ் கிடைக்காது, நம்ம ஜெயிச்சோன்னு யாரும் சொல்ல முடியாது, அவனா ஓடிட்டானாக்க நீ கையை விளக்கிய, நீ ஜெயிச்சது போது கம்முன்னு நான் போகிறேன். புரியுதுங்களா? அதுதான் இந்த வசனம். உன் கையை நீ விளக்கிக்கல, நீ ஜெயிச்சது போது கம்முன்னு நான் பார்த்துக்கிறேன். அதுதான் சவுலுடைய மனம். அதனால தான் ஆண்டு போயிட்டார். உன் கையை நீ விலக்கிக்கொள் என்றார். அதன் பின் சவுலும் அவருடன் இருந்த ஆட்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போருக்கு சென்றார்கள். இங்கே ஜெபம் முடித்து செய்தி சொல்லுவார் சொல்ல மாட்டார், அதுக்கு முன்னாடியே போயிட்டான். ஏன்னா வெற்றி உறுதினு உனக்கு தெரிஞ்சிருச்சு. நினச்சான் வெற்றி உறுதி, நினச்சான் போயிட்டான். பல சமயங்கள் நம்முடைய வாழ்வு கூட அப்படித்தான் இருக்கிறது. எனக்கு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அழகான ஒரு சூஃபி கவிதை நினைவுக்கு வருகிறது. உழைக்கும் போது உழைப்பால் மட்டும்தான் சாதிக்க முடியும் போல் உழை, ஜெபிக்கும் போது இறைவனால் மட்டும்தான் அது சாத்தியமாக நினைத்து ஜெபி. என்னன்னாக்க 100% ஹியூமன் எஃபர்ட்டு, 100% வந்து இறைய உதவி இரண்டும் இணைந்தால் தான் வெற்றி நம்ம வசமாகும். நிறைய சமயத்தில் 100% உழைச்சா போதும் நம்ம நினைக்கிறோம். 100% தந்திரம் இருந்தால் போதும், 100% இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் போதும், 100% கையூட்டு இருந்தால் போதும் நம்ம நினைக்கிறோம். அதுதான் சவுல். அந்த மனம் வருது பாருங்கள், அப்பெல்லாம் சவுலாக மாறிட்டே இருக்கிறோம். நான் பார்த்துக்குவேன் போதும் அப்படின்னு நினைக்க பாருங்க. அப்போ இறைவன் வேணும்னு நினைக்க பாருங்க. யோனத்தானுக்கு சவுலுக்கிற ஒரே ஒரு காரியம் தான், ஆண்டவர் நம் பக்கமாக இருந்து போராடுவார். ஒருவேளை ஆண்டவர் பக்கமாக இருந்து போராடுவார். இங்கே வந்து நான் போராடுறேன், அவர் என் பக்கம் வரட்டும். புரியுதுங்களா? அதுதான் ஒரு மிகப்பெரிய புதிர் நிகழ்வுகளை நம்மளுடைய நடத்தி கிடக்குது. ஒரு புறம் யோனத்தான் 2 பேர் 20 பேரை தாக்கி அரையக்க நிலைப்பரப்பில் நடுக்கத்தை உருவாக்கினாங்க. அதனுடைய வெற்றியை தனதாக்கி கொள்ள அரசன் ஜெபத்தை கடந்து, குருவை கடந்து, குருவின் வார்த்தையை கடந்து, இறை மறுமொழியை கடந்து அவன் போகிறான். அது பிற்பாடு வரும் அவனுடைய விளைவுகளை பார்ப்போம். அடுத்த வாசம் பண்ணுங்களேன், 21 வாசிங்களேன். ஏற்கனவே பெலிஸ்தியரோடு சேர்ந்து கொண்டு அவர்களோடு பாளையத்தில் திரிந்து வந்த எபிரேயரும் சவுலோடும் யோனாத்தானோடும் இருந்த இஸ்ரேலுடன் இணைந்து கொண்டனர். எப்ராஹிம் மலைநாட்டில் ஒளிந்து கொண்டிருந்த இஸ்ரேல் அனைவரும் பெலிஸ்தியர் தப்பி ஓடுவதை கேள்வியுற்று அவர்களும் அவர்களை துரத்தி தாக்கினார்கள். அன்று ஆண்டவர் இஸ்ரேலை விடுவித்தார். போர் பெத்தானோவையும் தாண்டி நடந்தது. பாருங்க, ரொம்ப அழகான காட்சி. இப்போ வந்து குழப்பம், அவங்க சிதறி ஓடுறாங்க, திக்கி திணறி தவிச்சு தடுமாறி திசை தெரியாமல் ஓடுறாங்க. அப்போ ஓரத்தில் சவுல் வந்து அவங்கள தாக்க போகிறார். அவர் போகும்போது he gathers a momentum. எப்படி மொமெண்டம் வருது? ஏற்கனவே அவங்க மத்தியில் சுற்றி செஞ்சுட்டு இருந்த யூதர்கள், இஸ்ராயல் மக்கள் இவரோட சேர்ந்துக்கிட்டாங்க. ஏற்கனவே போன அதிகாரத்தில் இந்த பெரும்படல் 30,000 காலாட்படை, 6,000 குதிரைப்படை, அப்புறம் கடற்கரை மனவு கொன்ற போர் வீரர்களை கொண்ட பெரிய பிரிஸ்திய படை வருது. அதை பார்த்துட்டு எங்கே போனாங்க? பள்ளத்தாக்குல, சமவெளிகளில், பாறை இடுக்கில், குகைகளில் ஓடி ஒளிஞ்சவங்கலாம் ஓடுறாண்டா வாடா இதுதான் வசம் எல்லாம் சேர்றாங்க. அப்போ சவுளுடைய படை, அங்கே இருந்த இஸ்ராயல் மக்கள், ஓடி ஒளிந்திருந்த எல்லாரும் சேர்றாங்க. யோனத்தான் அவருடைய வலையும் சேருது, தாக்குறாங்க, வெற்றி நடக்குது. போர் பெத்தவோனையும் தாண்டி நடந்தது. அதனால் அந்த எல்லை பகுதி எல்லாம் துரத்த கடைசி வரைக்கும் அடித்து நொறுக்கி கடைசி வரைக்கும் பெத்தவோனை தாண்டி இது பண்ணிட்டு வராங்க. அப்போ என்னது? ஒரு முழு வெற்றி கிடைக்கிது. ஆனால் இது எப்படிப்பட்ட வெற்றி? ஆண்டவரை புறந்தள்ளிய வெற்றி. இந்த வெற்றி மகத்தான வெற்றி.
எப்படிப்பட்ட வெற்றி? 30,000 குதிரைப்படை வீரர்களையும் 6,000 தேர்ப்படைகளையும் கடற்கரை மணலை போன்ற அளவு போர்வர்களை கொண்ட ஒரு பெரும்படையை தாக்கி அழித்து ஒழித்த ஒரு அருமையான வெற்றி. இந்த வெற்றியுடைய ஆரம்பம் ஆண்டவர் காட்டிய நடுக்கம். அந்த நடுக்கம் யாரால் வந்தது? யோனத்தான் என்ற ஒரு சின்ன சிறு இளவலால் வந்த ஒரு நடுக்கம். அதை மையப்படுத்தி, அதை மிகுதிப்படுத்தி, அதை வெற்றியை மாற்றிக்கொண்ட திறமை சவுலிடம் இருந்தது. இதெல்லாம் நம்ம மறுக்க முடியாத ஒன்று. ஆனால் இந்த வெற்றிக்கிடையே ஆண்டவர் புறம் தள்ளப்பட்டார், ஆண்டவர் மறக்கப்பட்டார், ஆண்டவர் மறுக்கப்பட்டார். ஆண்டுடைய வல்லமை மக்கள் மனதிலே எழாதபடி சவுல் பார்த்து கொண்டார். மக்கள் மனதில் நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டார். இதை பாருங்கள், இந்த மனநிலை எங்கே இருக்குன்னா கடைசி வரைக்கும் வரும். இந்த இடத்துல வரும். கோலியாத் ஒற்றை கவன் கல்லினால் கீழே வீழ்வான், அவன் வாளை உருவி தாவீது கொன்று வெளியே வருவான், மக்கள் ஆர்ப்பரித்து பாடுவார்கள். சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீது 10,000 பேரை கொண்டார். அது முதல் சவுல் தாவீதை கொல்ல தேடினார், யாரையும் பொறுத்துக்கிறது இல்லை. இதே மனநிலை தான் ஏரோதுடைய மனநிலையும், இதே மனநிலை தான் காயனுடைய மனநிலையும். மற்றவங்களுக்கு நல்லது வரக்கூடாது, நல்லதுன்னா நன்னால மட்டும் தான் நடக்கணும், நல்லவனா நான் ஒருத்தனாக தான் இருக்கணும். தமிழ் திரைப்படங்களிலே ஒரு வசனம் என் மனதை தைத்த வசனம். அது கல்யாணம் கூட இருந்தாலும் மாலை எனக்கு தான் வரணும், சாவு கூட இருந்தாலும் அந்த மாலை எனக்கு தான் வரணும் என்று ஒரு வரி இருக்கும். அது அந்த மனம் ஈகோ பிடித்த மனதினுடைய வரிகள் இல்லைங்களா? அது யதார்த்த வார்த்தைகள். அந்த வார்த்தை கேட்கறது இனிமையாக இருந்தாலும் சிரிக்க வரும்போதாலும் அதில் நிறைய அர்த்தம் இருக்குது. நிறைய இடங்களில் நிறைய பேர் நினைப்பாங்க மையமத்தில் இருக்கணும்னு நம்ம நினைப்பாங்க. அது துறவற சபைகளாக இருக்கட்டும், அல்லது குருத்துவ பணியாக இருக்கட்டும், மையத்தில் இருக்க வேண்டும். அதிகார மையம், ஆட்சி மையம், அல்லது தொழில் மையம், அல்லது பண மையம், அல்லது புகழ் மையம். இந்த மையத்தில் நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் சாமி பிறந்தது ஆட்சி மையம், அதிகார மையம் எருசலேமில் அல்ல, புறநகர் பகுதியில் பெத்லகேமில் தான். He moved towards the periphery. He began the ministry in Galilee. புறநகர் எல்லாம் விளிம்பில் தான் அவர் ஆரம்பித்து வந்தார். விளிம்பிலிருந்து மையம் நோக்கி வந்தார். அதில் சிலுவை பாதைகளும் சிலுவையின் மரணம் இருந்தது. விளிம்பை நோக்கிய பயணம் எப்போ வருதோ அப்போ தான் உண்மை விடியல். அதுதான் இந்த பகுதி அழகாக சொல்லுது. கடவுளை நோக்கிய பயணமாக இருக்கணும், வேர்களை தேடிய பயணம் கடவுளினோடு நோக்கிய பயணமாக இருக்கணும் என்பதுதான் தாழ்மையான வேண்டுகோள். விளிம்பிலிருந்து வருகின்ற வெற்றி தான் உண்மையான வெற்றி. சவுல் அந்த விளிம்பு என்பது யோனத்தானாக இருந்தது, ஆண்டோர் நடுக்கமாக இருந்தது. ஆனால் மையத்திலிருந்து அந்த வெற்றியை தனக்குள்ளாக தக்க வைத்துக் கொள்ள இந்த சவுல் பாடுபடுகிறார். அதுதான் இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. சொல்லாமல் சொல்கிறதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். உன் கையை நீ விலக்கிக்கொள். நீ கரம் விரித்து ஜெபிக்கும் போது ஆண்டுடைய வல்லமை என் மீது வரும், ஆண்டுடைய வெற்றியின் செய்தி எனக்குள்ளாக வரும், ஆண்டுடைய உறுதிப்பாட்டுக்குள்ளாக வரும் என்று காத்திருக்க வேண்டிய அரசன் உன் கையை விலக்கிக்கொள். நான் போகணும், என்னால் முடியும், நான் சாதிப்பேன், இது சாத்தியம், இது உறுதி என அவன் புறப்பட்டு போகிறான். அப்படிப்பட்ட வெற்றி உண்மையான வெற்றியா? அது என்னுடைய கேள்வி. அதனுடைய வெற்றியினுடைய விளைவு என்ன ஆகுது பார்ப்போம். தந்தை அவர்களே, இந்த 16 முதல் 23 வரை இருக்கிற பகுதிகளில் இந்த விளக்கு உரைக்கு பின்பு தான் எனக்கும் நல்ல தெளிவில் கிடைத்திருக்கிறது. இந்த சவுலே கூட சொல்கிறார் 17 கணக்கெடுத்து பார்ப்பது என்று. அங்கே குழப்பம் நடக்கின்றது, இங்கே கணக்கெடுத்து பார்க்கிறார்கள். இரண்டுக்கும் என்ன தொடர்பு என்பதை உங்களை விளக்கம் தெளிவுபடுத்தியது. நன்றி தந்தை அவர்களே. அதே போன்று கையை விளக்கிக்கொள் என்று சொன்ன பொழுது அதில் இருக்கின்ற உள்ளர்த்தம் என்ன என்பதும் இந்த விளக்க உரை தான் எங்களுக்கு தெளிவுபடுத்தியது. நன்றி தந்தை அவர்களே. அதே போன்று அன்று கடவுள் இஸ்ரேலுக்கு விடுதலை அளித்தார் என்று இருந்தது. அந்த இஸ்ரேல் சவுலின் கையால் விடுதலை அளித்தார் என்று இருந்திருக்க வேண்டும், சவுல் தான் புறந்தள்ளிவிட்டார் என்ற கருத்து வந்திருக்கிறது. தந்தை அவர்களே மிகவும் நன்றி. உங்கள் விளக்க உரைக்கு மிகவும் நன்றி தந்தை அவர்களே. இந்த 14ஆம் அதிகாரத்துடைய 3வது துணை செய்தியாக, முதலாவது யோனத்தானின் தீரச் செயல், அதுதான் ஆரம்பம். அதை தொடர்ந்து பெலிஸ்தரின் தோல்வி, அது முடிவு. அந்த முடிவை ஒட்டி வருகிற அருமையான 2 செய்திகளை ஆசிரியர் அழகுற படம் பிடிக்கிறார். இந்த பகுதி போருக்கு பின் நிகழ்ந்தது என்ன என்பதை பற்றிய செய்தியை 24 45 வரலாறு வார்த்தைகளில் சின்ன சின்ன துணுக்கு செய்திகள் வழியாக, சின்ன சின்ன அனுபவ செய்திகள் வழியாக அந்த ஆசிரியர் அழகான ஒரு கோர்வை நமக்கு தருகிறார் என்பதுதான் உண்மை. இதில் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது, சொல்லப்படாமல் இருக்கிறது. இவற்றை எல்லாவற்றையும் பார்ப்பதுதான் நம்முடைய கடமை. இந்த சின்ன பீடிகையோட அந்த வசனத்தை வாசிப்போம். இஸ்ரேல் மக்கள் அன்று சோறு ஊற்றினர், ஏனெனில் சவுல் அவர்களை நோக்கி, நான் என் எதிரிகளை பழிவாங்க வேண்டும், ஆகவே மாலைக்குள் யாராவது உணவு கொண்டால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று ஆணையிட்டு கூறினார். மக்களில் எவரும் அன்று ஏதும் உண்ணவில்லை. பின்பு நாட்டின் மக்கள் அனைவரும் ஒரு காட்டினுள் வந்தனர். அங்கே தரையில் தேன் காணப்பட்டது. மக்கள் காட்டினுள் நுழைந்தபோது தேன் ஒழுகி கொண்டிருந்தது. ஆனால் எவனும் தன் கையை வாயில் வைக்கவில்லை, ஏனெனில் மக்கள் சாபத்திற்கு அஞ்சினார்கள். 24, 25, 23 வசனங்களை பார்ப்போம். இப்போ சவுலுடைய வார்த்தையில் பாருங்கள்.
நான் என் எதிரிகளை பழிவாங்க வேண்டும். ஆகவே மாலைக்குள் யாராவது உணவு உட்கொண்டால் அவன் சபிக்கப்பட்டவன். 2 காரியம். இது சின்ன வார்த்தையே தெரியுது, இதில் வந்து பெரிய ஒரு ஹியூமன் சைக்காலஜி இருக்குது. போர் யாரால் நிகழ்கிறது? கடவுளால் நிகழ்கிறது. போரின் வெற்றி யாரால் வருகிறது? கடவுளால் வருகிறது. நான் பழி வாங்க வேண்டும். உன் கை விளக்கி நின்ற மனம் சொல்லாமல் சொல்லுகிறது. ஏற்கனவே வந்து அழகான வசனம், அன்று ஆண்டவர் இஸ்ராயலை விடுவித்தார். பாறை இடுக்குகளில், குகைகளில், பள்ளத்தாக்கில், சமவெளிகளில் அங்கே ஒளிஞ்சிருந்தவங்க வெளியே வர அளவுக்கு தைரியத்தை கொடுத்தார். அப்படியே நாங்கள் வந்து யூதர்களா இல்லையா, இஸ்ராயலரா இல்லையான்னு சொல்லிக்காம அந்த பிலிஸ்தீன படையோடு ஊடி இருந்தவங்களை கூட தைரியம் வர வச்சு, நான் இனிமேல் வாண்டாங்க கூட ஏண்டா இருக்கணும், நான் எங்கள் ஜனத்தோடு போய் சேரேன், உனக்கு எதிராக போராடுன்ற ஒரு தைரியத்தை கொடுத்தார். சவுலும் தன் படையோடு போனார். எல்லாம் அவனுடைய செயல்பாடு. இப்போ வந்து என்ன சொல்கிறாரு, நான் அவர்களை பழிவாங்க வேண்டும். ஏதோ இவர் தான் வந்து ஹீரோ மாதிரியும், இவர் தான் அந்த படையினுடைய வெற்றி நிர்ணயிக்கிறாவும், இவரே முன்னிலை நடத்துகிறாவும் நான் அவர்களை பழிவாங்க வேண்டும். அதுக்காக யாராவது சாப்பிட்டீங்க அவன் சாபத்துக்குள்ளாவான். ஆண்டவர் சொல்லலை, ஆண்டவர் பெயரால் சொல்லலை, நான் பழி வாங்க வேண்டும், நீங்கள் உண்ணாதீர்கள். நீங்கள் உண்டு கொடுத்து வெற்றி கொண்டாடினார்கள் என்றால் போர் முடிவு முழுமையாக நமக்கு வராது. அதான் செய்தி. அப்போ வந்து நீ வந்து யாரும் சாப்பிடக்கூடாது. அது முதல் வசனம் எப்படி இருக்குது பாருங்கள், சோர்வுற்று இருந்தனர். சோர்ந்து போனவனுக்கு சோறு போடாமல் நீ தொடர்ந்து போராடுன்னா என்ன ஆகும் என்பதைத்தான் இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. அப்போ என்ன சொல்கிறான், ஒரு காட்டுக்குள்ளே வராங்க. இப்போ அப்சலோம் காட்டுக்குள்ளே போனார், தலைமுடி கருவாளி மரத்தில் மாட்டி தொங்கினாங்க. அந்த காட்டு எல்லாம் யூதேயா மலைநாட்டு பகுதிகள், அதை தொடர்ந்து அதை அண்டி இருக்கிற பகுதியிலும் கூட மலைநாட்டு பகுதிகள். அதனால் காட்டுக்குள்ளே போது போகிறாங்க. தேன் சொட்டுது, அப்படி தேன் அடை ஃபுல்லாக நம்பி சொட்டுது. பார்க்குறான், நாக்கில் எச்சூறுது, கண்ணில் வந்து ஆர்வம் பொங்குது, பார்க்குறான். ஆனால் கை வைக்க மனசு வரல. ஏன் மனசு வரல? சாபம் இருக்குது. ஆண்டவர் பேரால் ஒரு சாபம் விட்டுருக்கிறாரு. அந்த சாபம் நமக்குள்ளே பழிச்சிடக்கூடாது. இவ்வளோ பெரிய வெற்றிக்கு அப்புறம் ஒரு துளி தேனுக்காக நம்ம வாழ்க்கை எழுதக்கூடாது என்ற. அப்போ யோனத்தான் வரார். என்ன பண்ணுறாரு? அடுத்த வருஷத்தை வாசிப்போம். ஆனால் தன் தந்தை மக்களுக்கு ஆணையிட்டு சொன்னதை யோனத்தான் கேள்விப்படவில்லை. ஆகவே அவர் தம் கையில் இருந்த கோலை நீட்டி அதன் நுனியால் தேன் கூட்டை குத்தி கையில் எடுத்ததை தம் வாயில் வைத்தார். அவர் கண்கள் தெளிவடைந்தன. அதற்கு வீரர்கள் ஒருவன் கூறியது, இன்றைக்கு உணவு கொள்பவன் சபிக்கப்பட்டவன் என்று உம் தந்தை உறுதியாக ஆணையிட்டுள்ளார். மக்களும் சோர்ந்துள்ளார்கள். ஓகே, அதனால் அப்படி தொக்கி நிற்குது. அப்படி ஒரு ஹியூமன் சைக்காலஜி மட்டும் சொல்லிட்டு நம்ம அப்படி கடந்து போவோம். இப்போ வந்து யோனத்தான் வந்து அந்த கோலை தட்டுறாரு. அந்த தேனோட அப்படி நிரம்பி ததும்பி சொட்டு ஒழிக்கிற தேன் கொஞ்சம் ஒரு துண்டு அப்படியே வருது. அப்படியே எடுத்து சாப்பிட்றாரு. அது ஒரு வார்த்தைக்குது, அவருடைய கண்கள் தெளிவடைந்தன. பாருங்க, இந்த முதல் வசனம் 24ஆம் வசனத்தில் முதல் வசனத்தை வாசிங்களேன். இஸ்ரேல் மக்கள் அன்று சோறு உற்றனர். அதே அந்த பகுதியுடைய கடைசி அந்த பேராகிராஃபில் கடைசி வசனத்தை வாசிக்கிறேன். 28 கடைசி வார்த்தை வாசிங்களேன். மக்கள் சோர்ந்துள்ளார்கள். யோனத்தானுக்கு பாருங்க, அவர் கண்கள் தெளிவடைந்தன. இதுதான் கான்ட்ராஸ்ட். வந்து ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு வாக்கியமோ ஒரு கருத்தோ, வார்த்தையோ வாக்கியமோ சொற்றொடரோ கருத்தோ முதலிலும் முடிவிலும் இருந்தால் அதற்கு இன்க்ளூசிவ் என்பார்கள். எதில் ஆரம்பித்தாங்களோ அதிலேயே முடிக்கிறது, அல்லது எதில் ஆரம்பித்தாங்களோ அதை தொடர்ந்து இந்த இடம் வருவது. அதே கருத்தை மீண்டும் வலியுறுத்தி அதை பதிவு முடிந்தால் இன்க்ளூசிவோ என்பார்கள், இணைப்பு என்பார்கள். அது இதுக்குள்ளே வந்து எல்லாம் நடக்குது. இன்க்ளூசிவாக சோர்வடைந்தார்கள் மக்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒருத்தன் கண்ணு திறந்துருக்குது. ஏன்? அவன் சோர்வு நீங்கிச்சு. அந்த துணி தேனை சாப்பிட்டோன்னு உடம்புல தேனுங்கிறது குளுக்கோஸ், தேனுங்கிறது எனர்ஜி, தேனுங்கிறது மருந்து. அதை சாப்பிட்றான், கண்கள் தெளிவடைந்தது. அவனுக்கு வந்து ஒரு தெளிவு வருது, சந்தோஷப்படுறான். அப்பா கொஞ்சம் தெம்பு வந்துச்சுடா சாமி அப்படிங்கிறான். சார் நீங்கள் தெரியாமல் சாப்பிட்டு தெம்பு வந்துச்சுக்கிறீங்க, நாங்கள் தெரிஞ்சு சோர்ந்து போய் இருக்கிறோம் சார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. ரொம்ப பசி, ரொம்ப பட்டினி, தவிச்சு அடிவயத்தில் கில்லுது பசி. என்ன பண்ணுறாங்க? ஆடு மாடுகளை பிடிச்சி சமைச்சு ரத்தத்தோடு சாப்பிட்றாங்க. கடவுளும் கோபத்தை காட்டக்கூடியவர் தான். கடவுளும் தன் தன்மறுப்பு சுயமறுப்பை கடந்தவர் தான். ஆனாலும் தன் எதிர்ப்பை காட்ட விரும்புகிறார்.